இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவுக்கான 17வது எலெக்ஷனை பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 11ஆம் தேதியில இருந்து மே மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டமா வந்து இந்தியாவோட பாராளுமன்ற தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ அதை பத்தின ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் இப்ப நடக்க போற இந்த எலெக்ஷனுக்கு இது பாராளுமன்றம்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன அப்படின்றத பத்தின ஒரு அடிப்படை புரிதல் தான் இந்த வீடியோ. ஒருவேளை இதை பத்தின அடிப்படை புரிதல் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ முழுசா பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கான அந்த வேறுபாடு, இந்த எம்பி எம்எல்ஏ அப்படின்றதுக்கான வேறுபாடு அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ ஒரு நாடு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒரு நாட்டை வந்து ஆள்றதுக்கு நிறைய வழிகள் வந்து இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு ஆட்டோகிரேசியா இருக்கலாம், சர்வாதிகாரத்தனமா இருக்கலாம். மக்கள் வந்து தனக்கான வேலைகளை வந்து பகிர்ந்து இன்னொருத்திட்ட வந்து கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ ஒரு மனிதர்களால வந்துட்டு விவசாயம் பண்ண முடியும், அதே சமயம் வந்து பாக்குறோம்னா ரோடு போட முடியாது. விவசாயம் பண்றாங்கன்னா ரோடு போட்டுட்டு இருக்க முடியாது, அவங்களோட வேலை கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் வந்து பார்த்தோம்னா படிச்சுப்பாரு, ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மூலப்பொருள்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து உருவாக்குவார். ஆனா அந்த மூலப்பொருளை போயிட்டு வாங்கிட்டு வர்றது அப்படின்றது அவரோட வேலை கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் எல்லாராலையும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஒரே ஆள் வந்து பார்த்தோம்னா அறுவடை பண்ணி நெல்லை வந்து விதைச்சு அதை வந்து காப்பாற்றி அதை வந்து அறுவடை பண்ணி மறுபடியும் அவங்களே வந்து சமைச்சு அவங்களே சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாச்சு இல்லையா. ஸோ இதனாலதான் நம்மளோட வேலைகளை வந்து பார்த்தோம்னா பகிர்ந்து கொடுத்துருவாங்க. நீங்க இந்த வேலையை பாருங்க, நீங்க இந்த வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதே மாதிரிதான் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டை வந்து ரூல் பண்றதுக்கு அவங்க கிட்ட நம்மளோட அதிகாரங்களை வந்து பகிர்ந்து கொடுத்துறது. அதாவது மக்களாகிய நாம நம்மளோட அதிகாரங்களை வந்து இன்னொருத்தட்ட கொடுத்துருவோம். ஒருத்தட்ட கொடுத்து நீங்க எங்களுக்காக எங்களை ரூல் பண்ணுங்க, நாங்க வந்து எல்லா வேலையும் பாத்துக்க முடியாது, நீங்க வந்து ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் ஓபன் பண்றது, பாலங்களை வந்து திறந்து வைக்கிறது, ஸோ கிடங்குகளை வந்து திறந்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை நீங்க பாருங்க, எங்களை நீங்க வந்து ரூல் பண்ணுங்க, நாங்க அதுக்காக டாக்ஸ் கொடுத்துட்றோம், அந்த டாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க வந்து டாக்ஸ் கொடுக்குறோம், அந்த டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த நாட்டு மக்களுக்கு எது வந்து நல்லது தேவையோ அந்த நல்லதை வந்து பண்ணுங்க அப்படின்றதுக்காக நாம ஒரு உறுப்பினரை வந்து பார்த்தோம்னா நம்மள இருந்து வந்து பார்த்தோம்னா செலக்ட் பண்றோம். அந்த செலக்ட் பண்ணி அவங்க மூலியமா ஒரு அமைச்சரவை அப்படின்றத ஏற்படுத்தி ஸோ அந்த அமைச்சர்கள் வந்து நம்மளை ரூல் பண்ற மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த மக்களாட்சி அப்படின்றதுதான். உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சி அப்படின்னா அது இந்தியா தான். கிட்டத்தட்ட நம்ம 135 கோடி பேர் மக்கள் வந்து இருக்கோம். இதுல வந்து வாக்களிக்க தகுதியானவர்கள், அதாவது ஓட் பண்றதுக்காக இந்தியாவில ஓட் பண்றதுக்காக 18 வயதை பூர்த்தி அடைஞ்சிருக்க வேணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட அரசியலமைப்பு நிர்ணயிச்சிருக்கு. சோ இதை வந்து அப்பப்போ வந்து மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 21 வயசா இருந்துச்சு, அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது பண்ணும்பொழுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 18 அப்படின்ற மாதிரி வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஆண் பெண் இருபாலரும் எந்த ஒரு சாதி மத இன மொழி பாகுபாடின்றி வந்து 18 வயசான எல்லாருமே வந்து ஓட்டு போடலாம் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம ஓட்டு போட போற இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு இல்லையா, இது வந்து எத்தனாவது தேர்தல், இது எப்படி நடக்குது அப்படின்றத பத்தி கொஞ்சம் பாத்துருவோம். சோ ஒரு நாடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாக்குறோம்னா ஒரு குட்டியா இருக்கு, ஒரு சின்ன ஒரு நாடா இருக்கு அப்படின்னா அதுல வந்து மக்கள் தொகையும் கம்மியா தான் இருப்பாங்க. ஒரு 10,000 பேரோ அல்லது 20,000 பேர் இருக்கலாம், அல்லது ஒரு 5,000 பேர் இருக்கிற மக்கள் இருக்கிற நாடு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி லட்சக்கணக்கில் இருக்கிற நாடுகளும் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கிற நாடுகளும் இருக்கு. சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பொறுத்து, அங்க இருக்கக்கூடிய வரலாறை பொறுத்து வந்து பாக்குறோம் அப்படின்னா அந்த நாட்டோட ஆட்சி அப்படின்றது அமையும். சோ அந்த ஆட்சி வந்து ஒரு அரசனுக்கான ஆட்சியா இருக்கலாம், அல்லது ஒரு அரசன் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு சர்வாதிகாரி வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கலாம், அல்லது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாம். சோ அப்படி பார்க்கும்பொழுது இந்தியா அப்படின்றது ஒரு மக்களாட்சி நாடு. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு அப்படின்றது சைனா. சோ சைனாவோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 145 கோடி. இந்த 145 கோடி மக்களும் ஓட்டு போறது கிடையாது. ஏன்னா அவங்களோட சைனாவில் வந்து ஓட்டுரிமை அப்படின்றது கிடையாது. சோ ஒரு கட்சி ஆட்சி முறை தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்றதான் சைனாவை ரூல் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனால அங்க அது பெரிய நாடா இருக்கலாம் பாப்புலேஷன் வைஸ், ஆனா வந்து அங்க அவங்களுக்கு வந்து ஓட்டு போறதுக்கான வரையறை அப்படின்றது கிடையாது, ஓட்டு போறதுக்கான ஒரு உரிமை அப்படின்றது கிடையாது. ஆனா இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் டெர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். மக்கள் தொகை வாரியா பார்க்கும்பொழுது இந்தியா அப்படின்றது ஒரு 135 கோடி பேர் இருக்கும். சோ அந்த 135 கோடி பேரும் வந்து பாக்கணும்னா 18 வயது பூர்த்தியானவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடலாம் அப்படின்றதுனால இந்தியா அப்படின்றதுதான் இந்த உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு மக்களாட்சி நாடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, அப்ப இவ்வளவு பெரிய நாடு இருக்கு, 135 கோடி இருக்கு, கிட்டத்தட்ட வந்து பரப்பளவுல வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா 7வது பெரிய நாடு. சோ 7வது கிட்டத்தட்ட ஒரு 32 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த இந்தியா. சோ அப்ப இவ்வளவு வித்தியாசமான ஒரு நாடு, கிட்டத்தட்ட ஒரு லாங்குவேஜே பார்த்தோம்னா ஒரு 1000க்கும் பக்கம் நம்ம லாங்குவேஜ் மொழிகள் வந்து பேசுறோம்.
ஸோ பல இன மக்கள் பல இன மக்கள், பல மதங்கள், பல மொழிகள், இந்த மாதிரியான ஒரு புவியியல் ரீதியான வேறுபாடு, அரசியல் ரீதியான வேறுபாடு, சமூக ரீதியான வேறுபாடு எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலப்பின மக்கள் வந்து வசிக்கிறது தான் இந்த இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இவ்வளவு பெரிய நாட்டை வந்துட்டு பாக்குறோம்னா நம்ம ஒரே ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம்னா ரூல் பண்றது வந்து கஷ்டம். ஸோ அதனாலதான் வந்து பாக்குறோம்னா நம்மளோட அரசியல் அமைப்பு அப்படின்றத ஒண்ணு இருக்கு. அந்த அரசியல் அமைப்பு தான் வந்து இந்த நாட்டோட முதன்மை சட்டம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த அரசியல் அமைப்புல இருந்து தான் வந்துட்டு எல்லா அதிகாரங்களும் வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசியல் அமைப்புல, அதாவது இந்தியா அப்படின்றத ஒரு அரசியல் அமைப்பு இந்தியாவில் வந்து பாக்குறோம்னா ஒரு 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 ஃபெடரல் கவர்மெண்ட், அல்லது வந்து ஒரு கூட்டாட்சி முறை அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு பெரிய நாட்டை வந்து பார்த்தோம்னா பகுதி பகுதியா வந்து பிரிச்சு, அதாவது மாநிலங்களா பிரிச்சு, அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கமும், இதை எல்லா மாநிலங்களையும் நிர்வகிக்கிற மாதிரி வந்து பாக்குறோம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் அப்படின்ற மாதிரி ரெண்டா பிரிச்சு தந்திருக்காங்க. ஸோ மாநில அரசாங்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அது அங்கங்க ரீஜனலா வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து மொழி ரீதியா வந்து இந்தியாவை வந்து பிரிச்சு அந்த ஒவ்வொரு மொழி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தமிழ் பேசுற இடங்கள் எல்லாமே தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியும், ஸோ தெலுங்கு பேசுற இடங்கள் எல்லாமே ஆந்திரா, பெங்காலி பேசுற இடம் எல்லாமே பெங்காலி, மேற்கு வங்காளம் அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சு ஓரளவுக்கு வந்து பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட மாநிலங்கள் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, மாநில அரசு அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாக்குறோம்னா மத்திய அரசு. இந்த மத்திய அரசு தான் வந்து பார்த்தோம்னா ஒரு எல்லா இந்தியாவோட எல்லா பகுதியையும் வந்து பார்த்தோம்னா ரூல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நியூ டெல்லி தான். ஸோ இந்த மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், இது ரெண்டு பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தங்களோட அதிகாரங்களை வந்து பார்த்தோம்னா பகிர்ந்து வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, அதாவது உணவு, உடை, உறைவிடம், அல்லது எதுவா இருக்கட்டும், ஃபாரஸ்ட், எஜுகேஷன், பஸ், ட்ரெயின், ஃபிளைட்டு, கரன்சி, பேங்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் வந்து பாக்குறோம் அப்படின்னா எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. ஆனா இதுக்கான சட்டங்கள் வந்து பாக்குறோம்னா பிரிச்சு போட்டுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்ப கரன்சி அப்படின்னு இருக்குன்னா அதுக்கான சட்டத்தை வந்து கண்டிப்பா மத்திய அரசாங்கம் தான் ஏற்றி ஆகணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரூபாய் பயன்படுத்துறோம். ஆனா நம்ம இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னோம்னா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில கரன்சி கிடையாது இல்லையா. சோ இதே மாதிரிதான் வந்து பாக்குறோம்னா இப்ப ரயில்வே இருக்கு, அது வந்து இந்திய ரயில்வே தான், தமிழ்நாட்டு ரயில்வே அப்படின்றது கிடையாது. சோ இந்த மாதிரி வந்து பாக்குறோம்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு பொதுவா வந்து வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம்னா மத்திய அரசுக்கு அதுக்கான அதிகாரங்கள், சட்டத்தை ஏற்றதுக்கான அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து மாநில அரசுக்கு வந்து சில அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயம் அப்படின்னா அந்த விவசாயம் அப்படின்றது ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்தியாவோட வடக்கு பகுதியில பனிகள் அதிகமா இருக்கும், அதே மாதிரி மேற்கு பகுதியில வெயில் அதிகமா இருக்கும், தெற்கு பகுதி கிழக்கு பகுதியில மழை அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான விவசாய நிலங்கள் வந்து இருக்கிறதுனால அந்த விவசாயம் சம்பந்தமான சட்டங்களை இயற்றுறதுக்கு அந்த மாநில அரசுக்கு தான் வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி மாநில அரசுக்கு அதிகாரத்தை வந்து ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. ஸோ இது இல்லாம வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து சட்டம் இயற்றலாம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது பொதுவான ஒரு பட்டியல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேரேஜ் சம்பந்தமா வந்து பாக்குறோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒன்னு ஏற்றி இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒன்னு வச்சிருக்கும். அதை பத்தின ஒரு ஒப்பீனியன். சோ ஒரே விஷயத்துல இப்ப மேரேஜபிள் ஏஜ் அப்படின்றது இந்தியாவில வந்து 18 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே, பெண்களுக்கான திருமண வயது 18 அப்படின்னா இந்த 18 அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்றி இருக்கு அப்படின்னா, ஒருவேளை இந்த மேரேஜ் அப்படின்றது பொதுப்பட்டியல தான் இருக்கு அப்படிங்கிற போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இல்ல 17 நான் குறைக்க போறேன் அப்படின்ற மாதிரி குறைக்க முடியாது. சோ இதை விட்டுட்டு வேற ஏதாவது மேரேஜை பத்தின ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு சட்டமா இயற்றி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒருவேளை எப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு விஷயத்துல, அதாவது பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரே மாதிரி சட்டம் வந்து ஏற்றுறாங்களோ அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சட்டம் வந்து ஏற்றுறாங்களோ அதுதான் வந்து செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட அதிகாரங்கள் இருக்கு. சோ பொதுவா வந்து பார்க்க போனா மத்திய அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரம் வந்து இருக்கு மாநில அரசாங்கத்தை விட. சோ இதுதான் வந்து ஓவராலா இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன். சோ இந்த மத்திய அரசாங்கத்தை வந்து நிர்வகிக்கிறது யாரு அப்படின்றதுக்கு தான் நாடாளுமன்ற தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல். சோ பொதுவா சொல்ல போனா அது நாடாளுமன்றம் அப்படின்றதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்படின்னா உலகம்னு அர்த்தம். அப்ப பாராளுமன்றம்னா இந்த உலகத்தை ஆட்சி பண்ற ஒரு மன்றம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சோ அப்படி பார்த்தோம்னா லிட்டரலா பாராளுமன்றம்ன்றது ஐநாசுக்கு தான் வரும். சோ நாடாளுமன்றம் அப்படின்றத, நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றதான் சரியான ஒரு வாக்கிய முறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சோ இந்த பாராளுமன்றத்துக்கு இப்போதைக்கு 17வது பொது தேர்தல் அப்படின்றது நடத்த போறாங்க. சோ அப்ப அந்த பாராளுமன்றம்னா என்ன, அதை பத்தின ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியா போகும். ஸோ அதனால செகண்ட் பார்ட்ல வந்து நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ தவறாம கிளிக் பண்ணி அங்கேயே வந்துருங்க.